எண் எழுத்து சேர்க்கை வரிசையில் விடுபட்ட சேர்க்கையை கண்டுபிடிக்க. கொடுக்கப்பட்டிருக்கிற சேர்க்கையை பாருங்க. இங்க எம்முக்கும் ஓவுக்குமான தொடர்பு என்ன? 2 எழுத்துக்கள். ஓவுக்கும் கியூவுக்குமான தொடர்பு என்ன? 2 எழுத்துக்கள். அப்படின்னா கியூவுக்கும் அந்த 4th பொசிஷனுக்குமான தொடர்பு என்னவா இருக்கும்? 2 எழுத்துக்கள். அப்படித்தானே? அதே மாதிரிதான் யூக்கும் டபிள்யூக்கும் இருக்கு. சோ இங்க கியூவுக்கு அப்புறம் இருக்கிற 2வது எழுத்து எஸ். அதே மாதிரி எண்ணுக்கு வாங்க. 6, 8, 10 நடுவுல ஒரு கேப், அப்புறம் 14, 16 2 2ஆக கூடிக்கிட்டே வருது. அப்படிதானே? அப்ப Q10 10க்கு அப்புறம் வரக்கூடிய இரட்டை எண் 10 + 2 12. அங்க வர வேண்டிய எண் 12. சோ S12 அப்படிங்கிறது தான் 4th பொசிஷன்ல இருக்க வேண்டிய எண் எழுத்து சேர்க்கை. இங்க முதல் 5 பொசிஷனை பாருங்க. டிக்கு அப்புறம் எஃப், அதாவது டி இலிருந்து 2வது எழுத்து. எஃப்ல இருந்து 2வது எழுத்து ஹெச். ஹெச்ல இருந்து 2வது எழுத்து ஜே. ஜே இலிருந்து 2வது எழுத்து எல். அப்ப எல்ல இருந்து 2வது எழுத்து என்ன வரும்? வெரி குட், என். இப்ப எண்ணுக்கு போங்க. 11ல இருந்து 13 2 கூடி இருக்கு. 13ல இருந்து 16 3 கூடி இருக்கு. அதாவது +2 +3 +2 +3 அப்படிங்கிற ஒரு பேட்டர்ன் ஃபாலோ ஆகுது. அப்ப 21ஓட நான் எதை கூட்டணும்? +2. சோ 21 + 2 = 23. 6th பொசிஷன்ல வர வேண்டிய எண் 23. சோ எண் எழுத்து சேர்க்கை எண் 23. எழுத்த முதல்ல செக் பண்ணுவோம். ஏக்கு அப்புறம் டி, அதாவது ஏ இலிருந்து 3வது எழுத்து, டி இலிருந்து 4வது எழுத்து ஹெச். இப்ப கடைசியா இருக்க தொடர்பை பாருங்க. ஓல இருந்து ஆர் 3வது எழுத்து. சோ 3 4 அப்படின்னு இருந்தது, கடைசியா 3ன்னு இருக்கு. அப்ப நடுவுலையும் 3 4 இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? இருக்கு. சோ ஹெச்ல இருந்து 3வது எழுத்து என்ன வரும்? ஏ. அதே மாதிரி இப்ப என்ன பாருங்க. 7 12 5 கூடி இருக்கு. அப்ப எல்லா எண்களுமே வரிசையா 5 5 கூடிட்டே வருது. அப்படித்தானே? அப்ப 17 + 5 22. 22 + 5 27. 5th பொசிஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. சோ 4th பொசிஷன்ல இருக்க வேண்டிய எண் எழுத்து சேர்க்கை ஹே 22. சி இருந்து இ 2வது எழுத்து, இ இருந்து ஹெச் 3வது எழுத்து. அப்ப 2 3 2 3 அப்படிங்கிறது பேட்டர்னா இருக்கு. அப்ப இங்க எம்ல இருந்து 2வது எழுத்து தான் வரணும். எம்ல இருந்து 2வது எழுத்து என்ன? ஓ. சோ 6th பொசிஷன்ல வர வேண்டிய எழுத்து ஓ. அதே மாதிரி இப்ப என்ன பாருங்க. 3 6 3 கூட்டப்பட்டிருக்கு. 6 10 4 கூட்டப்பட்டிருக்கு. எண்கள்ல இருக்கிற பேட்டர்ன் என்ன? +3 + 4 +3 + 4. இதுதான் பேட்டர்ன். 17 + 3 20. 20 தான் 6th பொசிஷன்ல வர வேண்டிய எண். சோ 6th பொசிஷன்ல வர வேண்டிய எண் எழுத்து சேர்க்கை என்ன? ஓ 20. இ இலிருந்து ஜி 2வது எழுத்து, கே இலிருந்து எம் 2வது எழுத்து. அப்ப எல்லாமே 2வது எழுத்துக்களை தொடர்ச்சியா கொண்டுட்டு போற மாதிரி அமையுது. சோ ஜி இலிருந்து 2வது எழுத்து என்னவா இருக்கும்? வெரி குட், ஐ. இப்ப எண்களை நம்ம பார்ப்போம். 3 இலிருந்து 5 2 கூட்டப்பட்டிருக்கிறது. முதல்ல பார்த்தோம்னா 2 கூட்டப்பட்டிருந்துச்சு. கடைசியில 5ம் 6ம் கூட்டப்பட்டிருக்கு. நடுவுல 2 கூட்டல்கள் இருக்கு. அது 3ஆகவும் 4ஆகவும் இருக்கும். ஏன்னா ஒரு அசெண்டிங் ஆர்டர்ல ஒரு கூட்டல் இருக்கு. அதனால செக் தான் பண்ண போறேன். ஜி இருந்து 3 கூட்டி பாக்குறேன், 8. 8ல இருந்து 4 கூட்டி பாக்குறேன், 12. சோ 4th பொசிஷனை அது சாட்டிஸ்ஃபை பண்ணுது. சோ வரவேண்டிய எண் எழுத்து சேர்க்கை I8. இங்க எழுத்துக்கான தொடர்பு என்ன? பி இலிருந்து 3வது எழுத்து இ, இ இலிருந்து 4வது எழுத்து ஐ, ஐ இலிருந்து 5வது எழுத்து என், எண்ணிலிருந்து 6வது எழுத்து டி. அப்ப டி இலிருந்து 7வது எழுத்து என்ன வரும்? வெரி குட், இசட் முடிஞ்சு ஏ வந்துரும். சோ 7வது எழுத்து ஏ. எண் என்னன்னு பாருங்க. 4 7 10 13 16. 3 3ஆ கூடிட்டே போதா? வெரி குட்.
அப்ப 16க்கு அப்புறம் வர வேண்டியது என்ன? 19. அப்ப 6வது பொசிஷன்ல வர வேண்டிய எண் 19. சோ எண் எழுத்து சேர்க்கை A19. D இலிருந்து 3வது எழுத்து G, P இலிருந்து 6வது எழுத்து V, V இலிருந்து 7வது எழுத்து C. அப்ப இங்க இடையில என்னென்ன வரலாம்? G இலிருந்து 4வது எழுத்து, அந்த எழுத்துல இருந்து 5வது எழுத்து, அந்த மாதிரி வரலாம். இப்ப G இலிருந்து 4வது எழுத்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா K. என்ன பாருங்க, முதல்ல 2 கூட்டப்பட்டிருக்கு, கடைசியா 5 6 கூட்டப்பட்டிருக்கு, இடையில 2 கூட்டல் விடுபட்டிருக்கு. அப்ப அங்க 3ம் 4ம் கூட்டப்பட்டிருக்கான்னு செக் பண்ண போறோம். இப்ப 6ல இருந்து 3 கூட்டினா 9, இதுதான் தேர்ட் பொசிஷனுக்கு. 9ல இருந்து 4 கூட்டினா 13, இது ஃபோர்த் பொசிஷனுக்கு. அப்ப ஃபோர்த் பொசிஷன் இங்க சாட்டிஸ்ஃபை ஆகுது. சோ K9 என்கிற எண் எழுத்து சேர்க்கை தான் நமக்கு வர வேண்டிய சேர்க்கை. A இலிருந்து 2 எழுத்து தள்ளினா C, C இலிருந்து 2 எழுத்து தள்ளினா E, அப்ப E இலிருந்து 2 எழுத்து தள்ளினா நமக்கு கிடைக்க வேண்டியது G. என்ன பாருங்க, 1 9 25 இது எல்லாமே ஸ்கொயர் நம்பர்ஸ், வர்க்க எண்கள், அதுவும் ஒன்று விட்ட வர்க்க எண்கள். 1 ஸ்கொயர், 3 ஸ்கொயர், 5 ஸ்கொயர். அப்ப அடுத்து என்ன வரும்? 7 ஸ்கொயர், அதாவது 49. அப்ப ஃபோர்த் பொசிஷன்ல வர வேண்டிய எழுத்தும் எண்ணும் G49. ஏழுல இருந்து 2 கூட்டினா 9, 9ல இருந்து 2 கூட்டினா 11, 13, 15. அப்ப கடைசியா என்ன வரணும்? 17 வரணும். பிக்ஸ் பண்ணிக்குவோம். அடுத்தது எழுத்த பாருங்க, T இலிருந்து 3 எழுத்து பின்னோக்கி Q, Qல இருந்து 3 எழுத்து பின்னோக்கி N, Nல இருந்து 3 எழுத்து பின்னோக்கி K, K இலிருந்து 3 எழுத்து பின்னோக்கி H, Hல இருந்து 3 எழுத்து பின்னோக்கி போனா E, அதையும் பிக்ஸ் பண்ணிக்கோங்க. 3வது எண்ணுக்கு வாங்க, 3 3 குறைஞ்சிருக்கு. 19, 16, 13, 10, 7, 3 குறைச்சிட்டோம்னா 4. 17 E4. ஆப்ஷன் ஏல இருக்கா? டிக் பண்ணிக்கோங்க. 3F, 6G, 11I, 18L. கடைசி பாக்ஸ்ல என்ன வரும்? எண்களுக்கான தொடர்பு என்னன்னு பாருங்க. 3 கூடி இருக்கு, அப்புறம் 5 கூடி இருக்கு, அப்புறம் 7 கூடி இருக்கு. அப்படின்னா கடைசியா 9 கூடணும். 18ல 9 கூட்டினோம்னா 27. கடைசி பாக்ஸ்ல வச்சுக்கோங்க. எழுத்துக்கள் எப்படி கூடி இருக்குன்னு பாருங்க. Fக்கு அடுத்த எழுத்து G, Gல இருந்து 2 எழுத்து தள்ளி I, Iல இருந்து 3 எழுத்து தள்ளினா L, அப்ப Lல இருந்து 4வது எழுத்து P. சோ 27P ஆப்ஷன் Cல இருக்கு. டிக் பண்ணிக்கோங்க. Cல இருந்து 3 எழுத்து தள்ளினா F, Fல இருந்து 3 எழுத்து தள்ளினா I, அப்ப Iல இருந்து 3 எழுத்து தள்ளினா நமக்கு என்ன கிடைக்கும்? L. வெரி குட். 1 8 27. இந்த 3 எண்களையும் பாருங்க. இந்த 3 எண்களும் கியூபிக் நம்பர்ஸ், அதாவது கன எண்கள். 1 கியூப், 2 கியூப், 3 கியூப். அப்ப ஃபோர்த் பொசிஷனுக்கு என்ன வரும்? 4 கியூப் வரும். 4 கியூப்னா ஆன்சர் 64. சோ ஃபோர்த் பொசிஷன்ல வர வேண்டிய எழுத்தும் எண்ணும் L64. A இருந்து 4 எழுத்துக்கள் தள்ளினா E, E இருந்து 4வது எழுத்து I, I இருந்து 4வது எழுத்து M. சோ ஃபோர்த் பொசிஷன்ல வர வேண்டிய எழுத்து M. என்ன பாருங்க, கொடுக்கப்பட்டிருக்கிற எண்கள் வர்க்க எண்கள், அதாவது ஸ்கொயர் நம்பர். 1 ஸ்கொயர், 5 ஸ்கொயர், 9 ஸ்கொயர். இதுல 1க்கும் 5க்கும் இடையில 4, 5க்கும் 9க்கு இடையில 4. அப்ப 9ல இருந்து ஒரு 4 கூட்டினா நமக்கு கிடைக்கிறது 13. சோ 13 ஸ்கொயர்னா 169. ஃபோர்த் பொசிஷன்ல நமக்கு வர வேண்டிய எழுத்தும் எண்ணும் M169. B இலிருந்து 2வது எழுத்து D, D இலிருந்து
மூணாவது எழுத்து ஜி. ஜியிலிருந்து அப்ப நான்காவது எழுத்து என்னன்னு கண்டுபிடிக்கணும். அது கே. என்ன பாருங்க, 8, 27, 64. 8ங்கிறது 2 கியூப், 27 3 கியூப், 64 4 கியூப். இந்த 3 எண்களும் கியூபிக் நம்பர்ஸ், அதாவது கன எண்கள். அப்ப நான்காவது பொசிஷன்ல வர வேண்டியது 5 கியூப், அதாவது 125. சோ 4th பொசிஷன்ல வர வேண்டிய எழுத்தும் எண்ணும் கே 125. ஏயிலிருந்து நான்காவது எழுத்து இ. இலிருந்து மூன்றாவது எழுத்து ஹெச். அப்ப ஹெச்ல இருந்து இரண்டாவது எழுத்து ஜே. என்ன பாருங்க, 1, 25, 64. அதாவது 1 ஸ்கொயர், 5 ஸ்கொயர், 8 ஸ்கொயர். வர்க்க எண்கள் கொஞ்சம் ஜம்ப் ஆயிருக்கு. இப்ப 1ல இருந்து 5 4 கூடி இருக்கு, 5ல இருந்து 8 3 கூடி இருக்கு. அப்ப 8ல இருந்து 2 கூடுனா 10. 10 ஸ்கொயர் என்ன வரும், 100. சோ ஜே 100. இதுதான் 4th பொசிஷன்ல இருக்க வேண்டிய எழுத்தும் எண்ணும். B4, F9, D16, H25. கடைசி பாக்ஸ்ல என்ன வரும்? எண்களுக்கான தொடர்பு என்னன்னு பாருங்க. 4 2 ஸ்கொயர், 9 3 ஸ்கொயர், 16 4 ஸ்கொயர், 25 5 ஸ்கொயர். அடுத்ததுல என்ன வரணும், 6 ஸ்கொயர் வரணும். 36 பிக்ஸ் பண்ணிக்கோங்க. எழுத்த பாருங்க. பி இருந்து நான்காவது எழுத்து எஃப், 2 எழுத்து பின்னோக்கி வந்தா டி. நான்காவது எழுத்து ஹெச், 2 எழுத்து பின்னோக்கி வந்தா எஃப். சோ F36 இதுதான் சரியான விடை. ஆப்ஷன் B ல இருக்கு. டிக் பண்ணிக்கோங்க.